அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். லெபனான் மீது இஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி வரும் சூழ்நிலையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லாவும் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் லெபனான் இடையிலான போர் பதற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடி உலகத் தலைவர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் இரண்டு தரப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான யுத்தம் அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் இதுவரை காசாவில் 43,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளார்கள். மேலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து அகதிகளாக நிர்கதியாக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றது. அவ்வப்போது லெபனான் எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீதும் இஸ்ரேல் லெபனான் மீதும் எல்லை தாண்டிய தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேல் நடத்தியிருக்கும் வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் பேஜர் வாக்கி-டோக்கி தாக்குதலின் பின்னர் இஸ்ரேல் லெபனான் இடையிலே முழு அளவிலான போர் வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா ஆளக்கூடிய லெபனான் மற்றும் லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் 558 பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் 1800க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் லெபனானிலும் உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் உடனடியாக போர் பதற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி உலகத் தலைவர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகள் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்தாலும் கூட இந்த தாக்குதலில் அதிகளவில் உயிரிழந்தவர்கள் அப்பாவி பொதுமக்கள் என கூறப்படுகின்றது. இதில் 55 பேர் குழந்தைகள் என்ற விடயமும் தற்போது வெளியாகியுள்ளது. இலங்கையின் நாடாளுமன்றம் நேற்று நள்ளிரவில் கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவிப்பை இலங்கையின் புதிய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கா விடுத்துள்ளார். இதன்படி நேற்று நள்ளிரவு இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு மூலம் இலங்கையில் விரைவில் புதிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் அரசாங்க அச்சக திணைக்களமும் இதை வர்த்தமானியாக வெளியிட்டுள்ளார்கள். இலங்கையின் நாடாளுமன்றம் நேற்றிரவு கலைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பலரும் தெரிவித்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவில் இலங்கையின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற விடயம் வெளியாகியுள்ளது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் தாம் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதியொருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதன்படி இப்ராஹிம் முகமது அல் குபாசி என்ற முக்கிய தளபதியை கொன்றிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரோ கூறியுள்ளார். அல் குபைசி ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் படைப்பிரிவின் தளபதியாக இருந்தார் என்றும் அட்ரே எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா தளபதி பல மூத்த அதிகாரிகளுடன் இருந்ததாக அவரது பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது தமது ஊழியர் மற்றும் ஒரு ஒப்பந்ததாரர் கொல்லப்பட்டதாக ஐநா அகதிகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் டீனா டார்விச் என்ற கிழக்கு லெபனானில் 12 ஆண்டுகளாக தமது நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் அவரும் அவரது குடும்பத்தினரும் வசித்து வந்த கட்டடம் திங்களன்று இஸ்ரேலிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அவரது கணவர் மற்றும் அவரது குழந்தைகளில் ஒருவர் மீட்கப்பட்டு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டினா மற்றும் அவரது இளைய மகனின் உடல்கள் சோகமாக மீட்கப்பட்டன என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. அலி பாஸ்மா என்ற ஒப்பந்தக்காரரும் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். அவர் திங்கட்கிழமை இறந்ததை உறுதிப்படுத்திய பின்னர் புதைக்கப்பட்டதாக நிறுவனம் கூறுகின்றது. 7 ஆண்டுகள் அவர் தமது நிறுவனத்தில் பணிபுரிந்ததாக ஐநா அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே லெபனான் அரசாங்கம் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளை வார இறுதி வரை மூடுவதாக அறிவித்துள்ளது. பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் அதே காலத்துக்கு மூடப்படும். அண்மைய நாட்களில் மோதல் பகுதிகளிலிருந்து வெளியேறும் மக்கள் தற்காலிக தங்குமிடங்களாக பாடசாலைகள் மாற்றப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கமானது ஜப்பானின் தொலைதூர இசு தீவுகளுக்கு அருகே நேற்று காலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 5.6 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. இதனிடத்து இசு தீவுகள் மற்றும் ஓபசுரா தீவுகளை சுனாமி தாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் தீவில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் இதுவரை எவ்வித செய்திகளும் வெளியாகாத சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. செனகலின் கரையோர பகுதியில் மரப்படகுகளிலிருந்து 30 சிதைந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உடல்கள் மிக மோசமாக சிதைவடைந்து காணப்படுவதால் மீட்பு அடையாளம் காணும் நடவடிக்கைகள் மிகவும் மெதுவாக இடம்பெறுவதாக செனகல் கடற்படை தெரிவித்துள்ளது. தலைநகர் டர்கரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் படகொன்று தத்தளிப்பதாக தகவல் கிடைத்ததாக தெரிவித்துள்ள செனகல் கடற்படை இதனைத் தொடர்ந்து மரப்படகினை கரைக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளது. செனகலிலிருந்து ஸ்பெயினின் கென்னரி தீவுக்கு செல்லும் குடியேற்றவாசிகள் எண்ணிக்கை அதிகரித்த நிலையிலேயே இந்த சம்பவம் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. படகில் இருந்த உடல்கள் சிதைவடைந்துள்ள நிலையை பார்க்கும்போது குடியேற்றவாசிகள் பல நாட்களாக அட்லாண்டிக் சமுத்திரத்தில் மிதந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட படகு எப்போது எங்கிருந்து புறப்பட்டது, எப்போது விபத்துக்குள்ளானது என்ற விவரங்களை கண்டறிவதற்காக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக செனகல் கடற்படை தெரிவித்துள்ளது. லண்டன் மீது அணுகுண்டு வீசப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை காட்டும் திகிலடை செய்யும் வீடியோ ஒன்றை ரஷ்யா வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் போர் தொடங்கிய நாளிலிருந்தே உக்ரைனுக்கு பிரித்தானியா ஆதரவளிப்பதால் பிரித்தானியா மீது அணுகுண்டு வீசிவிடுவதாக ரஷ்யா அவ்வப்போது மிரட்டல் விடுத்து வருகின்றது. இந்நிலையில் லண்டன் மீது ரஷ்யா அணுகுண்டு வீசினால் என்னென்ன விளைவுகள் நடக்கும் என்பதை விலாவாரியாக விளக்கும் வீடியோ ஒன்றை ரஷ்ய தொலைக்காட்சி சேனல் ஒன்று வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் இருக்கும் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் மீது அணுகுண்டு வீசப்பட்டால் சிறிது நேரத்திற்குள் 8 லட்சம் பேர் ஆவியாகி போவார்கள் என்றும் 2 மில்லியன் பேர் காயமடைவார்கள் என்றும் அந்த வீடியோ கூறுகின்றது. அடுத்த சில நாட்களில் குண்டு வீசப்பட்டால் உடலில் ஏற்பட்ட தீக்காயங்கள் மற்றும் பிற காயங்களாலும் கதிர்வீச்சு காரணமாகவும் மேலும் 4.5 லட்சம் பேர் உயிரிழப்பார்கள். மொத்த உயிர்ப்பலி 1.5 மில்லியனாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் பேசும் நபர் கற்பனை கட்டாத விடயங்களை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அணுகுண்டு வெடித்ததும் சூரியன் அளவுக்கு வெப்பம் மிகுந்த தீப்பந்தொன்று 950 மீட்டர் பரப்புக்கு வெடித்து பரவும் என்றும் அந்த தீப்பந்து செல்லும் இடத்தில் உள்ள எல்லாமே மனிதர்கள் உட்பட ஆவியாகிவிடும் என்றும் அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. தீவிரவும் வழியாக பெட்ரோல் நிலையங்கள் இருந்தால் அவையும் வெடித்து நிலைமையை மோசமாக்கும். லண்டனை பொறுத்தவரை லண்டனில் உள்ள 11 மருத்துவமனைகளும் அணுகுண்டு வெடித்ததில் காணாமல் போய்விடும். மற்ற இடங்களில் உள்ள மருத்துவமனைகளால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத அளவுக்கு காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்று திகிலை அதிகரித்து கொண்டே செல்கின்றது இந்த வீடியோ. இந்த வீடியோ தற்போது ரஷ்ய தொலைக்காட்சியில் வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. லெபனானில் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது இஸ்ரேலிய இராணுவம் மிக கொடூரமான வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்திவரும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய விமானப்படையின் ரமட் டேவிட் விமானப்படை தளத்தின் மீது ஹிஸ்புல்லா 2வது தடவையாகவும் மிக பயங்கரமான தாக்குதலை நடத்தியுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு மிக முக்கியமான விமானப்படை தளம் லெபனான் போராளிகளின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு உட்பட்டதை இஸ்ரேலிய இராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது. 2 நாட்களில் ரமட் டேவிட் தளத்தின் மீது ஹிஸ்புல்லா நடத்திய 2வது தாக்குதல் இதுவாகும். இது போர் விமானங்கள், யுஏவிக்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் கொண்ட இஸ்ரேலின் வடக்கே இருக்கும் முக்கிய தளமாகும். லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய விமானப்படை நடவடிக்கைகளில் முக்கிய தளமாக ராமட் டேவிட் இருந்துள்ள சூழ்நிலையில் அந்த தளம் மீண்டும் தாக்கப்பட்டு பெரும் சேதங்களை சந்தித்திருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மத்திய கிழக்கை முழுமையாக சீர்குலைக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய அதிபர் புடின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் விரிவாக்கப்பட்ட மோதலின் சாத்தியமான ஆபத்துக்களையும் இஸ்ரேல் நடத்தப்படும் எல்லை தாண்டிய தாக்குதல்கள் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய இராணுவ வசதிகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா பதிலடி கொடுப்பதால் மிகப்பெரிய மோதல் அங்கு வெடிக்கும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இது ஒரு பரந்த போரின் அச்சத்தை அதிகரிக்கின்றது. இந்த எச்சரிக்கையானது லெபனானின் பல தசாப்தங்களில் மிக கூடிய நாளை பின்தொடர்கின்றது. பதற்றங்கள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிராந்திய போராக இந்த போரை மாற்றிவிட வேண்டாம் என ரஷ்யா இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.